தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தவளையும் சுண்டலியும். ஒரு ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டையில தவளையும் சுண்டலியும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். ஒரு கோடை காலத்துல அந்த குட்டையில இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. உடனே அந்த சுண்டலி பக்கத்துல வேற குட்டை ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்த்துச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி ஒரு குட்டைய கண்டுபிடிச்சது அந்த எலி. உடனே அது தன்னுடைய நண்பன் தவளையையும் கூட்டிக்கிட்டு அந்த குட்டைக்கு போச்சு. ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த 2 நண்பர்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. என்ன சண்டை தெரியுமா? யார் இந்த குட்டிக்கு ராஜா அப்படின்னு 2 பேருக்கும் போட்டி. இந்த குட்டைய கண்டுபிடிச்சது நான் தான். அதனால நான் தான் அந்த குட்டிக்கு ராஜா அப்படின்னு சொல்லுச்சு எலி. அதுக்கு தவளை சொன்னுச்சு, "நீ வேணா குட்டைய கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா நான் தான் குட்டைக்குள்ள வாழ்றேன். குட்டைக்கு பக்கத்துல வாழ்ற நீ ராஜா கிடையாது. நான் தான் ராஜா" அப்படின்னு சொன்னுச்சு தவளை. இத கேட்ட எலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அது உடனே வேகமா ஓடி போய் தன்னை சேர்ந்தவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்துருச்சு சண்டைக்கு. தவளை என்ன பண்ணுச்சு தெரியுமா? சும்மா இல்ல. அது தான் கூட இருக்கிறவங்கள எல்லாம் சண்டைக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. சோ எல்லா தவளையும், எல்லா எலியும் கூட்டமா பயங்கரமா சண்டை போட்டாங்க. அதுல நெறைய எலியும், நெறைய தவளையும் செத்து போயிட்டாங்க. இத மரத்து மேல இருந்து பார்த்த ஒரு பருந்து கூட்டம் வேகமா வந்து அந்த செத்துப்போன எலியையும், தவளையையும் திங்க ஆரம்பிச்சாங்க. அடடா! எலி கறியும், தவளை கறியும் ரொம்ப சூப்பரா இருக்கே! அப்படின்னு அது அந்த பருந்துங்கலாம் என்ன பண்ணுச்சு, உயிரோட இருக்கிற தவளையும், எலியையுமே புடிச்சு திங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா ஒரு கட்டத்துல எல்லா எலியும், எல்லா தவளையும் காரணமே இல்லாம செத்து போயிட்டாங்க. ஸோ, இதனுடைய கருத்து என்ன? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தேவையே இல்லாம இந்த எலியும், தவளையும் யாரு ராஜா அப்படின்னு போட்ட சண்டை தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். ஸோ தேவையில்லாம சண்டை போட்டு தங்களுக்குள்ள பிரச்சனைய அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போன யாருமே வந்து நல்லா வாழ்ந்தது கிடையாது. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு நிதானமா அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கணும்னு யோசிக்கணுமே தவிர அதுக்காக நம்ம சண்டை போட்டு நம்ம நிம்மதிய கெடுத்துக்க கூடாது. சரியா? இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.